லாலே லாலி லாலா. என்ற கணக்கு என்ற பாட்டுது நம்ம பாட்ட பாட சொல்றா. நாட்டாம பாட்ட போடுங்க. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாமடி நாட்டாம கைய சந்தா மாசம் 4 மழை பொழியுமடி. என்ற கணக்கு என்னங்கய்யா? இல்லடா நீ இருக்கியான்னு பார்த்தேன். இருக்கிறேனுங்க ஐயா. நாட்டாமையா என்ற இல்ல நீங்க இருக்கிறீங்களான்னு பார்த்தேன். என்ற நக்கலா தோலை உரிச்சு புடைய பாத்துக்க உரிச்சு. இல்லைங்க ஐயா, ஊருக்கே நீதி சொல்ற நீங்களே என்ன மாடலா மாறாம வேட்டி சட்டையே உடுத்திக்கிருக்கீங்களே ஐயா. நீ மட்டும் என்றா சொன்ன உன்னே மேல ஊரை விட்டு 15 வருஷம் தள்ளி வைக்கிறேன்டா. மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. நீ மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்க நிறைய பேரு நம்ம பாரம்பரியமே தெரியாம இருக்காங்க. அதை பத்தி சொல்றேன் கேளு. கேக்குறேனுங்க ஐயா. வேட்டி என்பது தமிழர்களின் பாரம்பரிய உடையடா. அதைத்தானடா நம்ம முன்னோர்கள் அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்ல நெசவாளர்கள் வாழ்க்கைக்கு கூட அதான்டா முன்னேற்றமாக இருந்துச்சு. மகாத்மா காந்தியே நம் நாட்டிற்கு வந்த பிறகுதானடா வேட்டியே அணிஞ்சாரு. சர்வதேச அளவுல ஜனவரி 6ஆம் தேதி வேட்டி தினமா கொண்டாடுறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரை வேஷ்டி வாரமா கொண்டாடுறோம்டா. வேட்டியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? தெரியாம சொல்லிட்டேன் ஐயா, இனி புரிஞ்சுக்கிறேனுங்க ஐயா. என்ற கணக்கு ஒரே வெக்கையா இருக்கு. இங்க இருந்த ஆலமரம் எங்கடா? ஆமா, ஒரு பெரிய நாட்டாம விஜயகுமார் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்தானே தீர்ப்பு சொல்லுவாராம். என்ற முழு பாட்டா இருக்கு. இல்லைங்க ஐயா, போன வாரம் அவங்க தலையில காக்கா அசிங்கம் பண்ணனால நீங்க இந்த ஆலமரத்தையே வெட்ட சொல்லிட்டீங்க ஐயா. ஒரு காக்கா அசிங்கம் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய ஆலமரத்தையே வெட்ட சொல்லிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு ஏதாச்சும் பண்ணுவேன். என்ற கணக்கு என்னங்க ஐயா? ஊரை சுத்தி எல்லா பகுதிகளையும் 1000 மரக்கண்டு நடணும்ட. இதாண்டா அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிருவோம். பிராது கொடுத்தவர்கள் எங்கடா? தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க ஐயா. கணக்கு இங்க வழக்கமா ஒரு செம்பு இருக்குமே, எங்கடா? சொம்பு ரொம்ப அடி வாங்கினால பஞ்சாயத்துல வைக்கலிங்க ஐயா. எதனாலடா? வேணையா, நீங்க சொன்னா அடிப்பீங்க ஐயா. சொல்றா. வேணையா, சொன்னா அடிப்பீங்க ஐயா. சும்மா சொல்றா. போன வாரம் நீங்க வீட்டுல செஞ்ச சமையல் நல்லா இல்லேன்னு பண்ணையாரம்மா உங்க தலையிலே ஓங்கி அடிச்சாங்களே, மறந்துட்டீங்களா ஐயா? அது எதுக்குடா இவ்வளவு சத்தமா வேற சொல்ற? அதெல்லாம் எதுக்குடா இவங்க இருக்கையாவே சொல்ற? நீங்க தானையா சொல்லுன்னு சொன்னீங்க, அதனாலதான் சொன்னேன். இவர்கள் தாயா பிராது கொடுத்தவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் தான் பிராது கொடுத்தவர்களா? ஆமாங்கள் ஐயா. யார் மேலடா பிராது கொடுத்திருக்க? என் பையன் மேலதானுங்க ஐயா. என்றா பிராது? ஐயா, என் பாட்டையும் பூட்டை சம்பாரிச்ச நிலத்தை என் பையன் ஏதோ ஒரு தெரியாத கம்பெனிக்கு விற்கணுன்றானுங்க ஐயா. அந்த நிலத்துல விவசாயம் செஞ்சு அதுலேருந்து வந்த வருமானத்தில் தாயா என் பையனை படிக்க வச்சேன். அந்த நிலத்தை விற்கணுன்றானுங்க ஐயா. இடமே இல்லைன்றப்ப எனக்கு பையன் எதுக்கு ஐயா? எனக்கும் என் பையனுக்கு இருக்க வரவை வெட்டி விட்டுருங்க ஐயா. என்ற உங்க அப்பன் சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, நான் படிச்சு வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிக்கிறேன். எனக்கு என்ன அந்த நிலமா சோறு போட போகுது? என்ற அந்த நிலத்தை வித்துவிட்டு அந்த நிலத்தை வித்த பணத்தை யாராவது இன்ப? சரிங்க ஐயா, நான் எங்க அப்பா சொல்ற மணிக்கே கேட்டுக்கிறேங்க, மன்னிச்சிருங்க ஐயா. இந்த வாத்தியாரே வந்துட்டாரே. வாங்க வாத்தியாரே, உட்காருங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? நில பிரச்சனை தான். இங்க பாருங்க, அப்பனுக்கும் மயனுக்கும் உள்ள உறவை வெட்டி விட சொல்லி வந்திருக்காங்க. இப்ப இருக்க தலைமுறையெல்லாம் விவசாயமே வேணான்றாங்கய்யா. வாஸ்தவம் தானையா, அவர் சொல்றது சரிதான். ரியல் எஸ்டேட் பண்றேன்னு பேர்ல பணக்கார முதலாளிங்க கிட்ட விவசாய நிலத்தை வித்துறாங்க. அப்புறம் எப்படியா விவசாயம் முன்னேறும்? தோப்பெல்லாம் அழிச்சு அதை இடமாக்கிறாங்க, காடெல்லாம் அழிச்சு அதையும் காசாக்கிறாங்க. அடுத்த தலைமுறைக்கு காற்றோ நீர் வளமோ இல்லாமலே போயிரும் ஐயா. மரத்தை வெட்டினால் நீர் வளம் குறைஞ்சிரும் ஐயா. போன வாரம் கூட எங்க அக்கா மையன் நிலத்தை விற்க போயிட்டியான். அவனை ஓட ஓட விரட்டல. என்ன கணக்கு? நல்லா புத்திசாலித்தனமா செஞ்சீங்க போங்க. இதை ஏன்ட்ட சொல்லாதடா. ஊர் முழுக்க போய் பண்ணையார் நல்லவரு வல்லவரு தீர்ப்பு சொல்ல கெட்டிக்காரன்னு போய் சொல்லுடா. ஆமா, அப்படி சொன்னா மட்டும் சிரிச்சிட மாட்டாங்க. நீ சொல்லிதே ஆகணும். இவங்க தொல்லை தாங்க முடியலையே. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. யாரா இங்க நாட்டாம?
நீங்க தானுங்க ஐயா. அப்பனா போ, நீ வா, நீ என்கிட்ட சொல்லு. அதுவும் நல்ல பிரச்சனை தானுங்க ஐயா. நீ சொல்றா. எங்க அப்பா நிலத்தை என் நம்பி ரியல் எஸ்டேட்காரங்க விற்க பாக்குறாங்க ஐயா. உங்க அண்ணன் சொல்றது உண்மையாடா? ஆமாங்க ஐயா, எனக்கு சேர வேண்டிய பங்கை தானே நான் கேட்டேன். அண்ணன் சொல்ற பேச்சா தம்பி கேட்கணும்டா. அண்ணன்றவன் அப்பா மாதிரி. அண்ணன் விஷத்தை குடிக்க சொன்னா தம்பி விஷத்தை குடிக்கணும்டா. அப்பண்டா உங்க தம்பி பசுபதியை போய் குடிக்க சொல்லுங்க என்ற முணுமுணு பாட்டா இருக்கு. தோலை உரிச்சு புடி உரிச்சு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, அந்த நிலத்தை வித்து வெளியூர்ல போய் வேற தொழில் செஞ்சு பொழைச்சுக்கலான் இருக்கேயா. என்றா வேற எந்த ஊர்லயே போய் தொழில் செஞ்சு பொழைச்சுக்கிறேன்றதுக்கு நம்ம ஊர்லயே இந்த விவசாய தொழிலை பார்த்துட்டு இருக்கலாம்லடா. இல்லையா? சரிங்கய்யா, சரிங்கய்யா, நீங்க சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். என்றா இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நில பிரச்சனையாவே இருக்கு. இப்போ கொஞ்ச காலமாவே நில பிரச்சனையாவே இருக்கிறது ஐயா. நல்லா சொன்னீங்க போங்க. விவசாய நிலத்தை கம்பெனியாருக்கு வித்தா அதிலிருந்து வரும் கழிவுகளால் நிலத்தையும் நீரையும் பாதிச்சிரும். நச்சு தண்ணி கலந்த நீரை குடிக்கிற ஆடு மாடு அது மட்டும் இல்லாமல் மனுஷனுக்கும் புதுசு புதுசான நோயெல்லாம் வரும் ஐயா. இதுல இவ்வளவு இருக்கா? தெரியாம போச்சு. இந்த பிரச்சனை தீருமா தீராதா? தீரும். கம்பெனி எல்லாம் விவசாய நிலத்தில் வைக்காமல் ஏதோ ஒரு மலைப்பகுதியில தான் வைக்கணும் ஐயா. என்றா கணக்கு. இனிமேல் விவசாய நிலத்தை விற்க கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு போடணும்டா. உத்தரவுங்க ஐயா. விவசாயத்திற்காக மத்திய மாநில அரசு உரத்த மானிய விலையில் கொள்முதல் செஞ்சு தராங்க. வங்கிகள்ல விவசாயத்திற்காக விவசாய கடனும் தராங்க. அரசாங்கம் விவசாயத்தை பாதுகாக்க பல வழிமுறைகள்லாம் செஞ்சு தராங்க. அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் ஐயா. என்ற இனிமேல் யாரு விவசாயத்தை விற்க கூடாதுடா. அதான் அந்த நாட்டாமியோட தீர்ப்பு. வாத்தியாரே நீங்களே போய் சொல்லுங்க. நம் மண்ணை காப்பதும் நம் தாயை காப்பதும் ஒன்றுதான். நம் மண்ணை காப்பதும் நம் நாட்டை காப்பாற்றுவது சமம். வாங்கல் ஐயா, உடனே மண்ணை காப்பாற்ற செல்வோம். தாய் மண்ணை காக்க நாங்க கிளம்பிட்டோம். நீங்க கிளம்பிட்டோம். விவசாயி